மன்னருக்கு பயனளித்தது. அவர் இந்த தொழுநோயிலிருந்து முழுமையாக குணம் பெற்றார். மன்னர் குணமடைந்ததை அறிந்த மற்ற நாட்டு சிற்றரசர்களும் பேரரசர்களும் மன்னரை நேரில் சந்தித்து தனது மகிழ்ச்சியை தெரிவித்தனர். மன்னர் கூறியது போலவே மருத்துவர் டூபானை நேரில் அழைத்து 2000 பொற்காசுகளை கொடுத்தார். மேலும் அரசபையின் மருத்துவராக மருத்துவர் டூபானை நியமித்தார். அப்போது அரசரை அமைச்சர் தனிமையில் சந்தித்தார். நமது ஒற்றன் நம்மிடையே ஒரு செய்தியை கொண்டு வந்துள்ளான். அவன் கூறியதாவது, மருத்துவர் டூபான் உங்களை கொலை செய்வதற்காகவே இங்கு வந்துள்ளார் என்று கூறுகிறான். நீங்கள் ஆணை பிறப்பித்தால் மருத்துவர் டூபானுக்கு நம் மரண தண்டனை விதிக்கலாம். அமைச்சரே, சற்று பேசுவதை நிறுத்துங்கள். அவன் என்னை குணப்படுத்திய மருத்துவன். அவன் என்னை கொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தால் எத்தனையோ சந்தர்ப்பத்தில் நாங்கள் தனிமையில் சந்தித்திருக்கிறோம். அவன் மூலிகை என்று எனக்கு விஷம் கொடுத்து கொன்றிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி நடந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர் ஒரு நல்ல மனிதர். நீ சொல்வதை கேட்டு நான் அவருக்கு மரண தண்டனை விதித்தால் தன் மனைவியின் பேச்சை கேட்டு தான் வளர்த்த கிளியை தானே கொன்ற அந்த நல்ல மனிதரை போல் நானும் ஆகிவிடுவேன். யார் அந்த நல்ல மனிதர்? அவர் வளர்த்த கிளிக்கு என்ன நேர்ந்தது? தான் அன்பாக வளர்த்த கிளிக்கு தன் மனைவியின் சூழ்ச்சியால் ஏற்பட்ட பரிதாபம்.